திருவான்மியூர்ல ஒரு திருமண விழாவிற்கு ஒரு ஜோடி போட்டு திரிஷா கூட போறாங்க. தோழர் நல்லக்கண்ணு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இரவு 9 மணி அளவுல போறாரு. இங்கெல்லாம் ஏதாவது ஒரு கூட்டம் வந்துதா, கும்பல் வந்துதான்னா இல்ல. ஆனா கூட்டம் வந்து தன்னெழுச்சியா வராங்கன்னு சொல்லி அவங்க சார்பா சொல்றாங்க. தன்னெழுச்சின்னு சொல்றது அப்பட்டமான பொருள். இது திமுக மாநாடு நடக்குது, லட்சக்கணக்கான பேர் திரண்டாருங்க. அது தன்னெழுச்சியாவா வருது? எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களுக்கெல்லாம் இப்ப இந்த இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, முதியோர் எல்லாம் அகதிகள் முகாம்லாம் இருக்கிறாங்க, கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவற்றோர் எல்லாம் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அகதிகள் முகாமாக ஆதரவற்றோர் இல்லாம தந்தாங்க. விஜய் வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு புதுமுக நடிகை அடுத்த விஜய் நான் தானே ஒத்துக்குறவரா விஜய்? அது எப்படி? நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. நீ திமுக வீழ்த்தி போடுவேங்கிற, எப்படி வீழ்த்துவேன்? திமுகவை வீழ்த்துவேன்னு சபதம் எடுத்து தமிழ்நாடு முழுக்க சூறாவளியா சுழன்ற புரட்சி புயல் வைகோ எந்த இடத்துல வந்து நிக்கிறாரு? அந்த புயல் கடைசியாக மையம் கொண்டது எங்கே? அறிவாலயத்துல மையம் கொண்டிருக்கு. முதல்வர் உன் மேல நடவடிக்கை எடுக்கணும் தெரிஞ்சா உன்னை கரூர் அன்னைக்கே தூக்கிருப்பாங்கல்ல, கைது செஞ்சிருப்பாங்கல்ல. முதல்வர் உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறதுல பிரச்சனையே. திமுக காரனுக்கே கோவம் என்னன்னா, ஜெயலலிதா காலத்துல இதை பேச முடியுமா? அப்பதான் திமுக காரனை கேட்கிறான். நீ கரூர்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பியா தனி விமானத்துல? உன்னை ஏர்போர்ட்ல வச்சு மடக்கிருப்பாங்கல்ல. ஒரு 20 வயதுல இருந்து இந்த 32 வருஷம் கடந்து ஒரு 52 வயது வரைக்கும் 32 வருஷமா சராசரி வாழ்க்கை அது தெரியாது. அதனால தானே ஆண் இடையாளர் ஒரு ஆளு, பெண் இடையாளர் ஒரு ஆள் ரேஷன் கடைக்கு போடணும்னு சொல்றாங்கன்னா ரேஷன் கடையை பார்த்தது இல்ல. நீ அரசியல்ல நீ யாரு? நீ உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்புல படம் நடிச்சிருக்க. அப்ப அவரு படத்துல சம்பளம் வாங்கியிருக்க அவர்கிட்ட. அப்ப தெரியாது அவரு ஸ்டாலின் மகன், அந்த மாதிரி வாரிசு அரசியல் எல்லாம் இருக்காங்க, தெரியாது அவனுக்கு. ஒன்னாடு நேயர்களுக்கு வணக்கம். நடப்பு அரசியல் நிகழ்வுகளை பற்றி இன்று நம்முடன் விவாதிக்க ராஜகம்பீரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. அவர் வர இருப்போம். சார் வணக்கம். சார், விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது யார்? திமுகவா, இல்ல விஜய் ஃபேன்ஸுகளா, இல்ல டிவிகே வாரியர்ஸ்களா? விஜய் திடீரென்று கிளம்பி டிஜிபி அலுவலகத்துக்கு போறாரு. திருவான்மியூர்ல ஒரு திருமண விழாவிற்கு ஒரு ஜோடி போட்டு திரிஷா கூட போறாரு. தோழர் நல்லக்கண்ணு மறைவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக இரவு 9 மணி அளவுல போறாரு. இங்கெல்லாம் ஏதாவது ஒரு கூட்டம் வந்ததா, கும்பல் வந்ததான்னா இல்ல. அப்ப அறிவிக்கப்படாமல் அவர் பங்கேற்கிற எந்த நிகழ்ச்சிகளிலும் எந்த விதமான கூட்டமும் இல்லை. அப்ப விஜய் வருகிற போது கூட்டம் வருகிறது என்று சொன்னால் முழுக்க முழுக்க அவர்களுடைய அந்த அவர்களுடைய விஜய் மக்கள் மன்றத்தின அதனுடைய ரசிகர் மன்றத்தினுடைய நிர்வாகிகளை வாகனங்களை அனுப்பி முதல் நாளே விஜய் வருகை தரக்கூடிய இடத்தை எல்லாம் சொல்லி அணி திரட்டுகிறார்கள். ஆர்வமிக்க இளைஞர்களை ஒரு இடத்திலே அணி திரட்டுகிறார்கள். 200 பேர் மட்டும்தான் கூட முடியும் தெருமுனை கூட்டத்துல என்று இருக்கக்கூடிய இடத்துல 5000 பேரை திரட்டுகிற அச்சத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவ்வளவு நேத்து கூட்டத்தை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10,000 பேர் மேல இருக்காங்க சார். இவ்வளவு பேருக்கும் அவங்க பே பண்ணி, இல்ல நீங்க சொல்ற மாதிரி ஒரு திட்டமிட்டு கூட்டு வர முடியுமா? இல்ல, அதாவது அவங்க செலவு பண்ணி கூட்டிட்டு வர, அதாவது நேரடியாக ஒவ்வொரு தனிநபருக்கும் பணம் கொடுத்து கூட்டிட்டு வர்றாங்கன்னு நான் சொல்லல. நீங்க வாகனங்களை அனுப்புகிறார்கள். அந்த நிர்வாகிகளை கட்சி நிர்வாகிகளே தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள்லாம் நீங்க இவ்வளவு பேரை கூட்டிட்டு வாங்க. இப்ப நீங்க வழக்கமா எல்லா கட்சி மாநாடுகளையும் ஆள் எப்படி திரட்டுறாங்க? அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாரையுமே ஒரு வேன்ல ஏத்துவாங்க, பல பேருக்கு அழைப்பு விடுவாங்க. இப்ப நீங்க சாதாரண ஒரு தனிநபர் விழாவை கூட எடுத்துக்க, ஒரு திருமண விழா இருக்கு, திடீர்னு எப்படி எல்லா சொந்தக்காரங்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க? மேஜிக் மாதிரியா கூடுறாங்க? ஒரு மாசமா என் பத்திரிக்கை வைக்கிறான், வீடு வீடா போறேன், வாட்ஸ்அப்ல ஞாபகப்படுத்துறேன், போன் பண்ணி சொல்றேன், மச்சான் கோச்சுக்கிறாத நான் நேரில் வர முடியல அப்படின்னு சொல்றான்ல. அப்போ ஒரு தனிநபர் வீட்டு விசேஷத்திற்கு ஒரு 500 பேரை திரட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு கட்சிக்கு 5 லட்சம் பேரை திரட்டுவதா இருந்தாலும் சரி, 5000 10,000 பேரை திரட்டுவதா இருந்தாலும் சரி, அதுக்குள்ள ஒரு ஆர்கனைசரா ஒரு வேலைகளை செய்யாமல் அதை திரட்ட முடியாது. அந்த தெருவுல நிக்கிறவன் வேடிக்கை பார்க்கறதுங்கிறது கூடுதலாக. இப்ப நான் எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா, மதுரையில மேலமாசி வீதி கிழக்கு மாசி வீதி சந்திப்புல சாதாரணமாக அரசியல் பொதுக்கூட்டத்துக்கு 30,000 பேர் கூடுவாங்க. கலைஞர் பேசுவார், பெரிய தலைவர்கள் எல்லாம் பேசுவாங்க. ஏறத்தாழ ஈழ பிரச்சனை ரொம்ப மோசமாக போர் நடந்து கொண்டிருந்த போது இலங்கையில சீமான் பேசியதற்கு அதே அளவு கூட்டம் முடியாது. அப்ப கலைஞருக்கு 30,000 பேர் கூடுவாங்க அந்த இடத்துலன்னு சொன்ன இடத்துல அதுக்கு நிகராக சீமானுக்கு கூடியதுன்னு அந்த காலகட்டத்தில் சொல்லப்பட்டது.
பெரிய தலைவர் ஆயிட்டாரு, கொட்டு மழையில் சொட்ட சொட்ட நனைந்து கொண்டு தான் பேசினாரு சீமான். ஆகா, தமிழகமே அவர் பக்கம் திரண்டு விட்டதுன்னு பார்த்தா அப்ப ஆரம்பிச்ச கட்சிக்கு தான் 1.1 ஓட்டு வாங்கினாரு. அப்ப 15 வருஷமா ரோடா கத்தி தான் அவர் 8% வர்றாரு. இவர்களுக்கு சினிமா கவர்ச்சி இருக்கிறதுனால இவர்கள் வேண்டும் என்றால் எடுத்த எடுப்புலயே எப்படி விஜயகாந்த் வந்து 8% வாங்கினாரு, ரெண்டாவது வந்து 2006ல, அப்புறம் வந்து அடுத்து நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 11% வாங்கினாரு. அதை வைத்து பேரம் பேசி நீங்க 2011ல வந்து அதிமுக கூட்டணியில எதிர்க்கட்சி தலைவர் ஆனாரு. அப்ப தமிழ்நாட்டிலே திமுகவும் வேண்டாம் அதிமுகவும் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் நிரந்தரமா 10% இருக்காங்க. அவங்கள நம்பிதான் ராமதாஸ் கட்சி ஆரம்பிச்சாரு, அவங்கள நம்பிதான் மதிமுக தொடங்கப்பட்டுச்சு, அவங்களை நம்பிதான் தேமுதிக தொடங்கப்பட்டது, அவர்களை நம்பிதான் நாம் தமிழர் கட்சி நடந்தது. அதே கூட்டத்தை நம்பித்தான் இவங்களும் இருக்கிறாங்க. அதே 10% விஜய் 10% எப்பொழுதுமே இருக்கிறது. திமுக வேண்டாம் எங்களுக்கு அதிமுக வேண்டாம், 2 பேரும் திருட்டு பசங்கன்னு சொல்லக்கூடியவங்க ஒரு கூட்டம் இருக்கிறாங்க 10%. ஆனா அது வந்து சுழற்சி முறையில அது வந்து சுழன்றுகிட்டே இருக்கும், ஒரு இடத்துல நிக்காது. அது மியூசிக் சேர் மாதிரி ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால அந்த கூட்டம் ஒண்ணு இருக்கு, இவருக்கு ரசிகர் கூட்டம் ஒண்ணு இருக்கு, அவ்வளவுதானே தவிர அதை கடந்து இவர் வந்து தேர்தலில் ஒரு பயங்கரமான தாக்கத்தை உண்டாக்க போறாரு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு கற்பனாவாதமாக பார்க்கப்படுகிறதே தவிர கல யதார்த்தமாக பார்க்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். கரூர்ல நடந்த அந்த மக்கள் வேவ் அலை மாதிரி நேற்று கொளத்தூர்ல நடந்ததுனால நான் அங்கிருந்து கிளம்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டியிருக்காரு. அது இல்லாம கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உரிய பாதுகாப்பு வழங்கல அப்படிங்கிற விஷயம். இது எப்படி பாருங்க? இல்ல, அவர்களுக்கு முதல்ல வந்து என்னன்னா அந்த செக்கது செவலிங்க எதுவும் தெரியாதுன்ற மாதிரி நிர்வாகம்னா என்னன்னே தெரியல. ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு எப்பொழுதுமே இப்ப நீங்க வந்து தெருமுனை கூட்டத்துக்கு எத்தனை பேர் கூடணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. 200 பேர் தான் கூடணும். பொது கூட்டத்துக்கு இந்த இடத்துல எவ்வளவு பேர் திரளுவாங்க, அதற்கு என்ன மாதிரியான வசதிகள் செய்து கொடுக்கணும். இப்ப நீங்க வழக்கமா கூட்டம் நடத்துறவங்க என்ன செய்வாங்கன்னா, பொதுமக்கள் பார்வையாளர்கள் வரிசை ஒரு பக்கம் இருந்துச்சுன்னா இந்த மேடைக்கு பின்பக்கமாக என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கார் பார்க்கிங்லாம் விடுவாங்க. தலைவர்கள்லாம் அங்கனுக்குள்ள வண்டியை நிப்பாட்டிட்டு அப்படியே பின்னாடி கூடி மேடையில் ஏறுவாங்க. ஏன்னா கூட்டத்துக்கு நடுவில் சிக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஆனா பிரச்சாரத்துல இது பண்ண முடியாது இல்ல சார்? இல்லைங்க, பிரச்சாரத்துல வந்து என்னன்னா மக்களை நோக்கி தலைவர் வருகிறார், எல்லா தெருவுக்கும் தலைவர் வருவார். ஒரே தெருவுல வந்து கூட வேண்டிய அவசியம் கிடையாது. இவங்க ஒரே தெருவுல கூட்டுறாங்கல்ல, ஒரே சென்ட்ரு மெயினா வந்து இந்த இடத்துல வந்து கூட்டணும், இந்த இடத்துல இவ்வளவு பேர் வரணும் அப்படின்னு இவங்க திட்டமிடுறாங்க. திட்டமிட்டு ஒரு நெரிசலை ஏற்படுத்தி விட்டு எக்கு தப்பா கூட்டம் வந்துருச்சு எங்களுக்கு. ஆனா கூட்டம் வந்துருச்சு, தன்னெழுச்சியா வராங்கன்னு சொல்லி அவங்க சார்பா சொல்றாங்க. தன்னெழுச்சின்னு சொல்றது அப்பட்டமான பொய். இப்ப திமுக மாநாடு நடக்குது, லட்சக்கணக்கான பேர் திரண்டாருங்கிறாங்க, அது தன்னெழுச்சியாவா வருது? எல்லாமே ஏற்பாடு செஞ்சுதான் வருது. அதிமுக வந்து 180 தொகுதிகளுக்கு மேல சுத்தி வந்துட்டாரு எடப்பாடி பழனிசாமி. போராட முறை பயங்கரமா கூட்டம் வருது அவருக்கு. அவர் வசீகரமான பேச்சாளரும் இல்ல, பெரிய வசீகரமான ஒரு ஆளும் கிடையாது. எப்படி கூட்டம் வருது? ஆனா அதே மாதிரி ஏற்பாடுகள் தான் விஜய்க்கும் நடக்குதுன்னு சொல்லி. அது நடக்குதுங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, இவங்க வித்தியாசமான அரசியல் பண்றோம்னு வெளியில சொல்லுவாங்க. வேட்பாளர் நேர்காணலுக்கு போன அத்தனை பேரிடத்திலையுமே 5 கோடி ரூபாய் உன்னால செலவழிக்க முடியுமா? கட்சிக்கு டெபாசிட் பண்ண 2 கோடி ரூபாய் உடனே நாங்க கண்காணிப்போம் நீ என்ன செலவழிக்கிறேங்கிறத அப்படின்னு கேட்டிருக்காங்க. 5 கோடி ரூபாய் கொடுத்தாதான் உனக்கு சீட்டு. போஸ்டர் ஒட்டினவனுக்கு எல்லாம் போஸ்டிங் போடுவேன்னு புஷி ஆனந்த் வந்து மேடை தோறும் பேசினாரு. போஸ்ட் ஓட்டுறவன் போஸ்ட் மட்டும் தான் ஒட்ட முடியும், அப்படிலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது. 106 பேர் இதர கட்சிகளிலே இருந்து வந்தவர்களை ஒருத்தர் 2 பேர் கிடையாது, பாதிக்கு பக்கத்துல இருக்கு 106ங்கிறது. அவ்வளவு பேருக்கு வெளியாளுக்கு சீட்டு கொடுத்துருக்கான். அதிமுக இருந்து வந்தவன், வேற கட்சியில சீட்டு கிடைக்காதவன், புறக்கணிக்கப்பட்டவன், ரொம்ப வருஷமா எக்ஸ்எம்எல்ஏவா எவ்வளவு வருஷம் தானே இருக்க முடியும் அப்படின்னு ஆதங்கப்படுறவன், வெதும்புறவன்லாம் இருக்கான்ல. நீங்க அரசியல்ல ஒரு அடையாளம் பெற்றதற்கு பின்பு தனக்கு அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்று நினைக்கக்கூடியவங்க என்ன செய்வாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல கடுப்பாக்கி கட்சி மாறுவாங்க. நீங்க ஒண்ணும் இல்ல, அந்த டி நகருக்கு எம்எல்ஏவா இருந்தவர் ஜெயன் பழகனோட தம்பி மகனுக்கு கொடுத்துட்டாங்கன்னா, ஜெயன் பழக மகனுக்கு கொடுத்துட்டாங்க, உடனே ராஜினாமா பண்றாப்ல கோவிட்டு. தாவேக்காவோட ஆனந்துக்கு அவர் வந்து ஆதரிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு செய்தி வந்து அதாங்க அரசியல் நீ எதிர்காலம் இல்லைங்கிறவங்க ஒரு இருண்ட பக்கங்கள் உடனே தொடங்குதுங்க சில பேருக்கு. இப்ப சில பேர் என்ன பண்ணுவானா, கட்சியில பல முறைகேடுகளை செய்தவன் வந்து பல வந்து தில்லுமுண்டு வேலை பார்த்தவனா ரிப்போர்ட் அடிச்சு உடனே எனக்கு காலி பண்ணுவாங்க, சீட்டு கொடுக்க. வெளியே சொல்ல மாட்டாங்க அந்த கட்சியில என்ன செய்யறாருன்னு. அப்ப அவங்க என்ன நினைப்பாங்க, அவங்க கூப்பிட்டு தலைமையில சத்தம் போட்டாங்கன்னு என்ன நினைப்பாங்க, திரும்ப போக முடியாது இங்க நம்ம கட்சி ஆபீஸ்க்கு, அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு குறுக்க பாயிரம் தான், வேற ஒண்ணும் இல்லை. இது எல்லா முறையும் நடக்குது. இப்ப மதிமுக வந்து ஒரு 100 பேர் ராஜினாமா பண்றேன், சீட்டு எனக்கு கிடைக்கல, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல.
ஒரு அதிருப்தி. இப்ப எல்லா கட்சியிலையும் இருக்கக்கூடிய அதிருப்தியாளர்களுக்கெல்லாம் இப்ப இந்த வந்து இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல, முதியோர் இல்லம், அகதிகள் முகாம்லாம் இருக்குல்ல, கைவிடப்பட்டவர்களுக்கு ஆதரவற்றோர் இல்லம்லாம் இருக்குல்ல. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய அரசியல் அகதிகள் முகாமாக ஆதரவற்றோர் இல்லமாகத்தான் தாவைக்க. நீ வந்து சேர்ந்தவன பூரா நீங்க பாத்தீங்கன்னா புறக்கணிக்கப்பட்டவன், கைவிடப்பட்டவன், நிராகரிக்கப்பட்டவன், அரசியலில் போக்கிடம் இல்லாதவன், முட்டு சந்திர மாட்டிக்கிட்டவன், இனி இந்த டெட்டன்ட்டுக்கு மேல நகர முடியாதுங்கிறவன் வேற எங்கேயோ வருது. அதுதான் அது கடைசி கட்டங்க. நீ யோசிச்சு பாருங்களேன், இனி ஒரு முறை கட்சி மாற முடியுமா செங்கோட்டையன? சொல்ல முடியாது. தேர்தலில் தோத்து போனா மாறுவாரு. இனி போறதுக்கு ஏதாவது கட்சி இருக்கா? நாஞ்சில் சம்பத்துக்கு எங்கேயோ போறது? அது இதே நிலைமை தான், டெட்டன்ட் தான். சார், காவல்துறையும் தேர்தல் அலுவலரும் இன்னமும் ஸ்டாலின் தான் வழி நடத்துறாரு, அவர் சொல்றதுனாலதான் இந்த மாதிரி பாதுகாப்பு குறைபாடு எல்லாம் இருக்கு அப்படின்னு அவர் தான் ஒரு காவல்துறையை பற்றி அறிவில்லாதவர்கள் தான் அதை பேசுவான். யோசிச்சு பாருங்களேன், எமர்ஜென்சில தூக்கிட்டு போய் புது மாப்பிள்ளையா இருந்தவரை தூக்கிட்டு போய் 4 மிதி மிதிச்சதுலதான் அவர் கட்சிக்கே வந்தாரு. உண்மையா இல்லையா நான் சொல்றது? எமர்ஜென்சில துன்புறுத்தப்பட்டதாலதான் அவர் கட்சி அரசியலுக்கே வந்தாரு. அது வரைக்கும் கட்சி அரசியல் பக்கம் நீ வரக்கூடாதுன்னு கலைஞர் கருணாநிதி வந்து ஸ்டாலினை கண்டிச்சாரு. அதான் வரலாறு. காவல்துறை சித்திரவதையின் வழியாக தான் அவர் கட்சிக்கே வந்தாரு. முதலமைச்சரா பல முறை இருந்த கருணாநிதியை வீட்டுல போய் லுங்கியோட அரசு பண்ணாங்களா இல்லையா? அதிகார வர்க்கம் அன்னைக்கு என்ன கட்டளை இடுதோ அதுக்கு பணிவானா? நேற்று வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி எவன் சலிட்டு போட்டானா அவன் தான் நீங்க ஸ்டாலின் சலிட்டு போடுவான். அவன் தான் நீ தேர்தல் அன்னைக்கு சொல்ல வைக்கப்பான். யோசிச்சு பாருங்க, ஒவ்வொருத்தருடைய வாகனத்திலையும் சோதனை ஓடுறான்ல. அப்ப அவன் ஒன்றிய செயலாளர் சொல்லி வட்ட செயலாளர் சொல்லி விட்டுருவானா எல்லாரையும்? எல்லா தெருவுலையும் நிக்கிறாங்க பறக்கும் படையினர். நீ எங்கே போனீங்கன்னாலும் சரி, நீ அவசரத்துக்கு வந்து யூரின் போறதுக்கு ஒதுங்கினா கூட பறக்கும் படை நிக்கிறாங்க. எல்லா இடத்துலயும் பிடிக்கிறானால எல்லா வண்டியும் பிடிக்கிறான். அப்ப சொல்லுவாங்களா அவர் மாவட்டங்க அப்படின்னு விட்டுருவாங்களா? அவனைத்தான் முதல்ல பிடிப்பாங்க. இல்ல சார், நேத்து ஒரு நிகழ்வு வந்து பெரம்பூர்ல எந்த குற்றச்சாட்டும் அவங்க வைக்கல, கொளத்தூர்னு வரும்போதுதான் அங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இல்லங்க, அது வந்து ஒரு டிராமாவை அவங்க கிரியேட் பண்றாங்க. அவங்க ஒரு 75 வருட பாரம்பரிய கட்சியா இருக்கிற திமுக, ஒரு 54 வருடம், ஒரு அரை நூற்றாண்டை கடந்த அதிமுக, 6 முறை ஆட்சியிலே வந்து 5 முறை கலைஞர் முதலமைச்சராக இருந்திருக்கிறாரு, 6வது முறையாக வந்து ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறாரு, ஏறத்தாழ 6 முறை வந்து இவங்க ஆட்சி செய்திருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வரலாற்று பெருமை கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கக்கூடிய மாபெரும் அரசியல் கட்சிய தன்னுடைய எதிரின்னு சொல்றது இருக்குல்ல, தன்னை சமமானவனாக கருதி கொடுத்திருக்குல்ல. இப்ப விஜய் வீட்டுக்கு முன்னாடி போய் ஒரு புதுமுக நடிகை அடுத்த விஜய் நான் தானே ஒத்துக்குறாரா விஜய்? அது எப்படி? நீ கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷம் தான் முடிஞ்சிருக்கு. நீ திமுக வீழ்த்தி போடுவேங்கிற, எப்படி வீழ்த்துவேன்? திமுகவை வீழ்த்துவேன்னு சபதம் எடுத்து தமிழ்நாடு முழுக்க சூறாவளியா சுழன்ற புரட்சி புயல் வைகோ எந்த இடத்துல வந்து நிக்கிறாரு? அந்த புயல் கடைசியாக மையம் கொண்டது எங்கே? அறிவாலயத்துல மையம் கொண்டிருக்கு. டார்ச் லைட்டை தூக்கி போட்டு உடைச்ச கமலஹாசன் ராஜ்யசபா எம்பியா உதயசூரியன்ல தான் போய் சேர்ந்திருக்காரு. இப்ப திமுகவை ஒழிப்பேன்னு சொல்றது வந்து புதிய விஷயம் இல்லையே. முரண்பட்டவர்கள்ல இருந்து ஈவேக்கி சம்பத் காலத்துல இருந்து கண்ணதாசன் காலத்துல இருந்து வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா 50 பேர் திமுக வரைக்கும் தான் பாடுபட்டு இருக்கான். எவனாலே முடியல. நீ யோசிச்சு பாருங்களேன், அண்ணா மறைந்தார், திமுக மறையல. கலைஞர் மறைந்தார், திமுக நிலை குறையல. எம்ஜிஆர் மறைந்தார், கட்சி 2 ஆச்சு, ஜானகி அணி ஜெயலலிதா. ஜெயலலிதா மறைந்தார், இன்னைக்கு வரைக்கும் உடைந்தவர்கள் பூரா ஒட்ட முடியாம கிடைக்கான். ஏன்னா தனிநபர் கவர்ச்சி என்பது ஒரு எல்லைக்கு மேல வேலை செய்யாது. நீங்க ஒற்றை தலைமையா காட்டுறது இருக்குல்ல, ஒற்றை தலைமை, ஒப்பற்ற தலைமை, பெரிய இந்த லீடர் அப்பெல்லாம் சொல்றாங்கல்ல, வசீகரம் மிக்க தலைவர் அப்பெல்லாம் பேசுறாங்கல்ல, அது ஒரு எல்லைக்கு மேல நகராது. தலைவன் மாறுவான், தர்பார் மாறும். தத்துவம் மட்டுமே அச்சய பாத்திரம்னு சொல்லுவான். ஒரு கட்சியை வந்து வழிநடத்துவது அதனுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் வழிநடத்தினா அதற்கு அவ்வப்போது சில பிரமுகர்களை உயர்த்தி பிடிக்கணும். அப்படிதான் பார்க்கணும். ஒரு கட்சியை வழிநடத்துவது அதனுடைய கோட்பாடுகளும் அதனுடைய லட்சியங்களும் அதனுடைய தேவைகளும் தான் வந்து இது பண்ணும். அதாவது பெரியார் சொன்னாரு, திராவிடர் கழகத்தை கலைத்து விட வேண்டும். எப்ப கலைக்கணும்னு கேட்டாங்க பெரியார். அவர் சொன்னாரு, சாதி பேதம் முற்றிலுமாக ஒழிக்கப்படுகிற போது, சமத்துவம் வருகிற போது திராவிடர் கழகம் கலைக்கப்படணும். திராவிடர் கழகத்தை கலைப்பதுதான் எனது லட்சியம்ங்கிறார். காந்தி சொல்றாரு, காங்கிரஸை கலைச்சிருங்கிறாரு. ஏன்னா விடுதலை பெறுவது என்னுடைய நோக்கம், இந்த நோக்கம் நிறைவேறிச்சுன்னா கலைச்சிடலாம். அப்போ ஒரு கட்சிக்கு வந்து கோட்பாடு தான் எல்லை கோடா இருக்க முடியுமே தவிர, தனிநபர் வசீகரம் என்பது தற்காலிகமாக வேலை செய்யுமே தவிர அது நீண்ட தூர பயணத்துக்கு உதவுமானா நிச்சயமா உதவாது. இப்ப விஜய்க்கு வந்து என்னன்னா, இந்த கூட்டம் கூடுதுன்னு ஒண்ணு இருக்குல்ல,
இது ஒரு தகுதியை கழித்து விட்டு ஏதாவது ஒரு தகுதி இருக்கான்னு சொல்ல சொன்னாராம். விஜய்க்கு வந்து வேறு சில தகுதி இருக்கு. அவர் சமூக நீதி பற்றிய புரிதலோடு இருக்கிறாரு, மத நல்லிணக்கம் பற்றிய புரிதலோடு இருக்கிறாரு, இந்திய சமூகத்துக்கு இருக்கக்கூடிய ஆபத்துகள் பற்றிய புரிதலோடு இருக்கிறாரு, கார்பரேட் அரசியல் பத்தி அவருக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஏதாவது சொல்ல சொல்லுங்க. தீய சக்தி திமுக, இது இந்த ஒத்த வரி, இது ஓவரி கிடையாதுல்ல. இது கூட அண்ணா திமுக கடை வாங்கினது, துக்குளக்கு பத்திரிகையில் எழுதுனது எல்லாமே. வேற சக்திகள்கிட்ட நீ ஏற்கனவே வந்து திமுகவை எதிர்ப்பதுதான் முழு நேர வேலை அண்ணா திமுகவுக்கு, திமுகவை எதிர்ப்பதான் முழு நேர வேலை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு, திமுகவோட சித்தாந்த பகை தான் பாஜகவுக்கு. திமுகவை எதிர்க்காதவங்க யார் இருக்காங்க? காங்கிரஸ் கட்சி திமுக தான் எதிர்த்தாங்க கடந்த காலத்துல. காங்கிரஸ் வீழ்த்தி தான் திமுக வந்துச்சு. திமுக எதிர்ப்பு என்பது எப்படி கொள்கையா இருக்க முடியும்? கொள்கையா இருக்க முடியாது. அவங்க கட்சி, அவங்க திமுக உருவாக்கின தலைவர் இவங்களுக்கு வழிகாட்டியான், அந்த சித்தாந்தத்தை உருவாக்கின பெரியாரும் இவங்களுக்கு வழிகாட்டியான், எம்ஜிஆர் அந்த கட்சியிலேயே பணியாற்றிய 20 ஆண்டு காலம் திமுக பணியாற்றிய எம்ஜிஆரும் உங்களுக்கு வழிகாட்டியான். யாருமே அவங்களுக்கு பகை கிடையாதான். முதலமைச்சர் நான் கலையை என்கிட்ட கொடுத்துருங்க, நீங்க கிளம்புங்கிறாங்க. அவ்வளவுதான் ஸ்டாலினை பார்த்து. இப்ப நேற்றைய விவகாரம் வந்து யார் மீது தவறு சார்? நேற்று நடந்த அந்த ஒரு ஒண்ணு இல்லைங்க, அவங்களுக்கு யார் மேல குற்றம் சொல்லுவாங்கன்னு சொல்ல முடியாது. நீங்க வந்து நீங்க சொல்ற அந்த அர்ச்சனா பட்நாயக் போய் தேர்தல் ஆணையம் தான் தப்பு பண்ணணும்னு சொல்லுவாங்க. தேர்தல் ஆணையத்தை, ஆனா தேர்தல் ஆணையம் அர்ச்சனா பட்நாயக் வந்து நேர்மையா செயல்பட்டு இருக்காங்க சொல்லி ஆதவ அர்ஜுனா சொல்றாரு. அதே இங்க இருக்கிற தேர்தல் அலுவலர் அவரை வந்து முதல்வர் தான் இயக்குறாரு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு என்ன ஆதாரம்? ஒரு கேள்வி இருக்குல்ல. முதல்வர் இயக்குனா தான் தேர்தல் எளிதாரும்ல திமுகவுக்கு. முதல்வர் உண்மையிலேயே இயக்குனா நீ எப்படி இப்படி கூட்டம்லாம் கூட முடியும்? ஒரு நியாயம் இருக்குல்ல. அதெல்லாம் உண்மையா இருந்தா முதல்வர் உன் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு தெரிஞ்சா உன்னை கரூர் அன்னைக்கே தூக்கிருப்பாங்கல்ல, கைது செஞ்சிருப்பாங்கல்ல. முதல்வர் உன்னைய பாத்துக்கிட்டே இருக்கிறாங்கிறதுல பிரச்சனைய. திமுக காரனுக்கே கோவம் என்னன்னா, ஜெயலலிதா காலத்துல இதை பேச முடியுமா அப்படிதான் திமுக காரனை கேட்கிறான். நீ கரூர்ல இருந்து தப்பிச்சு வந்திருப்பியா தனி விமானத்துல? உன் ஏர்போர்ட்ல வச்சு மடக்கிருப்பாங்கல்ல, உன் ஜோலியை முடிச்சிருப்பாங்கல்ல. நீ புழல் சிறைக்கு தானே போயிருப்ப, உன் பனையூர் வீட்டுக்காவது போயிருப்பியா நீ முதல்ல? அப்ப திமுக வந்து அவங்கள விட்டு பிடிக்குது. நீ என்னதான் செய்யறேன்னு பார்ப்போம், நீ எவ்வளவுதான் ஓடுறேன்னு பார்ப்போம். எதனால சார் அந்த விட்டு பிடிக்க? அதாவது எதனால அப்படின்னா, ஒரு அறியாத சிறு கூட்டம் ஒரு பின்னாடி இருக்கு. இந்த அறியாமை மிக்க ஒரு இளைஞர் கூட்டம் இருக்காங்கல்ல. அதாவது நீங்க வந்து விதை நீக்கப்பட்ட பழங்கள் ஹைபிரிட் எல்லாம் வருதுங்கிறாங்கல்ல, அது மாதிரி அரசியல் நீக்கம் செய்யப்பட்ட இளைஞர்களுடைய ஒரு ஆரவாரமான ரசிய வெறி பிடித்த கூட்டம். சாதி வெறி மத வெறி மாதிரி ரசிக வெறி வந்து ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது. அப்படி ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டம் அரசியல்படுத்தப்படல. அவனுக்கு அவன் அடிபட்டு அவன் திருந்துவான். நீங்க யோசிச்சு பாருங்களேன், கடந்த காலங்களில் திமுக விமர்சிச்சவங்க பூராமே திமுக தான் வருவாங்க. இங்க அது நிறைய முறை நடந்திருக்கு. தலைவர்களுக்கு மட்டும் நடக்கல, நிறைய பேருக்கு நடந்திருக்கு. திராவிட இயக்கத்தை வந்து கடுமையா விமர்சிச்சு நான் இது வந்து ரொம்ப தப்பான கொள்கை அப்படின்னு பேசுறவங்க பூரா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப திராவிட கட்சியில தான் இருப்பாங்க. முக்கியமா அது வந்து கல்யாண சுந்தரமா இருப்பான், ராஜீவ் காந்தியா இருப்பான், வேற வேற வடிவத்துல இருப்பான், காளியம்மாலா இருப்பாங்க. இங்க திராவிட இயக்கத்துக்கு தான் திருப்பி வரணும். உங்களுக்கு போறதுக்கு வேற வழி வாசலும் இல்லை, இங்க வழியும் இல்லை. எல்லாருமே திராவிட இயக்கத்தை நோக்கி தான் திரும்பி வருவாங்க. சார், நீங்க விட்டு பிடிக்கிறாங்க திமுக அப்படின்னு சொல்றீங்க. ஆனா இன்னொரு வகையில நம்ம பார்த்தோம்னா நேற்றைய கூட இவர் விஜய் நாமினேஷன் பண்ற தேதியே ஸ்டாலினும் போய் நாமினேஷன் பண்றாரு. இது என்ன அப்படி? ரெண்டுக்கு மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுறதான். அவர் தொகுதியில அவர் நாமினேஷன் ஒரே நாள்ல பல பேர் நாமினேஷன் பண்ணுவாங்க இன்னைக்கு தேதியில. இது எப்படி? நான் மூர்த்த நாள்ல பல கல்யாணம் நடக்கும். ஏன்னா கல்யாணம் பண்ணும்போது என் பங்காளி பகையாளியான்ட்டு சண்டை ஓட்ட வேற மழை பேசாம இருக்கிறேன், கல்யாணம் வைக்கிறாங்க சொல்ற மாதிரி தான் அது. இது ஒரு இட்டுக்கட்டி, அதாவது ரெண்டையும் சமப்படுத்துற ஒரு வேலை இருக்குல்ல, அது ரொம்ப சாமர்த்தியமா செய்யறாங்க. யோசிச்சு பாருங்களேன். நேத்து அவரு, நீங்க வழக்கமான வேட்பாளர்கள், நான் தேர்தல் பணி செய்தவன், எனக்கு தெரியும். காலையில என்ன செய்வாங்கன்னா, அதிகாலையிலேயே 5 மணிக்கெல்லாம் குளிச்சுட்டு 6 மணிக்கெல்லாம் ரெடியாகி காஃபிலாம் சாப்பிட்டு விட்டு, சில பேர் டிஃபனே சாப்பிடுவாங்க 7 மணிக்கு. 7 மணிக்கு வெயில் வர்றதுக்கு முன்னாடி வேட்பாளரை வந்து வண்டியில் ஏற்றிடுவாங்க, ஜிப்ல ஏற்றி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டே போடான்னு சொல்லி, ஒவ்வொரு சின்ன தெருவா இருந்தா இறங்கி வாசலா போய் கும்பிட்டுவான்னு சொல்லி, ஒவ்வொரு இடமா வந்து வெயில் ஏறும் போது 11 மணி இடையில ஒரு சின்ன சாப்பாட்டுக்கு ஒரு சின்ன ஒரு பிரேக் விடுவாங்க. ஒரு 11-11:30 மணி ஆகும்போது விட்டுருவாங்க. 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மறுபடியும் ஒரு 3:30 மணி வரைக்கும் லஞ்ச் டைம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு 3:30 மணிக்கு மறுபடியும் அசம்பிள் பண்ணி 4 மணிக்கு ஆளை விடுவாங்க வெளியே. வேட்பாளர் கூட்டிட்டு வந்து கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து மறுபடியும் ஊர்வலமா போய் ராத்திரி அந்த தேர்தல் ஆணையம் நிர்ணயித்த நேரம் 10 மணினா அந்த 10 மணி வரைக்கும் ஆளுகளை விடுவாங்க. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த 12 to 3 ரெஸ்ட் எடுப்பாங்கல்ல, அந்த டைம் தான் இவங்க ப்ரோக்ராம் விடுறாங்க. 12 மணிக்கு தாங்க வெளியில வர்றாரு அவரு.
அது வர்றாரு, உச்சி வெயில்ல போய் இவங்க பூரா வந்து பாக்குறாரு. பார்த்துட்டு இவருக்கு வெயில் தாங்காது, இவர் கேரவன்ல இருக்கிறாரு. இவருக்கு கார்ல ஏசி, அவர் ஆபீஸ்ல ஏசி, அவர் எல்லாமே அவருக்கு ஏசி தானே. அவர் எங்க சொகுசு வாழ்க்கை இல்லாம அவர் எப்படி இருக்க முடியும் அவரால? அவர் 30 வருடங்களுக்கு மேல ஆயிடுச்சுங்க சாதாரண வாழ்க்கையை வந்து அவர் வந்து கைவிட்டு அவர் சினிமா நடிகன் ஆகி அவர் மிக இளம் வயதுல காலேஜ் வந்து அவர் முடிக்கல. அவரு படிப்பு பாதியிலேயே டிராப் அவுட். அவர் அப்பயே வந்து சினிமா நடிக்க மாட்டார். அப்ப ஏறத்தாழ ஒரு 20 வயதுல இருந்து இந்த 32 வருஷம் கடந்து ஒரு 52 வயது வரைக்கும் 32 வருஷமா சராசரி வாழ்க்கை அவருக்கு தெரியாது. அதனாலதானே ஆண் இடையாளர் ஒரு ஆளு, பெண் இடையாளர் ஒரு ஆள் ரேஷன் கடைக்கு போடணும்னு சொல்றாங்கன்னா ரேஷன் கடையை பார்த்தது இல்ல. ரேஷன் கடையை சினிமா செட்டிங்ல தாங்க பார்த்திருக்கான் விஜய். ரேஷன் கடையை பார்த்தது இல்ல, பஸ்ஸ பார்த்தது இல்லைங்க. தெரியுமா உங்களுக்கு? சொல்றாங்க ஆண்கள் வந்து தனியா வந்து இருக்கணும், பெண்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கு அப்படின்னா ஒரு பட்டனை அழுத்தினா உடனடியாக பக்கத்து காவல் நிலையத்துக்கு கனெக்ட் ஆகி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு தீர்மானமா ஏற்றாங்க அவங்க. அது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கு எங்களுக்கு தெரியல. அது இப்ப நீங்க சமீபமா பஸ்ல போனீங்கன்னா இப்ப இருக்கக்கூடிய அந்த சொகுசு பேருந்து, நவீன பேருந்து சொல்றாங்கல்ல, அதுல ஒரு பட்டன் வச்சிருக்காங்க. லோக்கல் ஸ்டேஷன்ல அது கனெக்ட் ஆயிரும். அது உடனே வந்துருவாங்க, ஸ்டேஷன்ல இருந்து ஆரம்பிச்சுருவாங்க. யாராவது பொம்பளை பிள்ளைய வந்து நெரிசல்ல இடிச்சான், இடுப்பை தொட்டான் அப்படின்னு பஞ்சாயத்து வச்சுங்க, அவனை தூக்கிட்டு போயிடுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தெரியல. ஏன்னா அவங்க பஸ்ல போனது தனி விமானத்துல எல்லாம் போறாங்க சார். அவரு போனதுல அவரு கூட இருக்கிறவங்க எல்லாம் போயிருக்காங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அவங்க எவ்வளவு பெரிய துப்பாக்கு இருக்கிற ஒரு எடுத்துக்காட்டு சொல்றீங்க. எல்லா படத்துக்கும் 200 கோடி சம்பளம் வாங்குறாங்க. மொத்த சொத்து பட்டியலே 200 கோடி தான் காட்டுறாங்க. அப்ப மிச்ச சம்பளம் எல்லாம் என்ன பண்ணாரு? தான தர்மம் பண்ணிருக்காரா எம்ஜிஆர் மாதிரி? கோயில் கல்வி கொடுத்துருக்காரா? அநாத விடுதிகளுக்கு சோறு போட்டுருக்காரா? ஏதாவது கணக்கு இருக்காங்கிட்ட? ரியல் எஸ்டேட் பண்ணாரு, சொந்த மகனுக்கு கடன் கொடுத்தாரு. ஒருத்தர் திடீர்னு சொல்றாங்க அவரு வீட்டுல வந்து டிரைவரா இருக்கிற ஒரு மகனை கூட ஒரு வேட்பாளர் ஆக்கியிருக்காருன்னா கடைசியில பார்த்தா பினாமியா இருக்கான். எல்லாமே பொய்யா இருக்கு அவங்கிட்ட. ஏதாவது ஒண்ணுதானே உண்மையா இருக்க முடியும். 200 கோடி சம்பளம் வாங்குறது உண்மையா இருந்தா உன்னுடைய சொத்து பட்டியல் எவ்வளவு இருக்கும்? நீ மொத்தமே ஒரு 3 படம் 4 படத்துக்கான காசு தானே காட்டுறப்ப அப்படி ஏமாத்திரியா அல்லது அது பொய்யா? ஏன்னா உண்மையிலேயே ஒரு 200 கோடி வாங்கல, அது பல பேருக்கு தெரியாது. அப்படி ஒரு பில்டப்பை வந்து இவங்க வெளியே காட்டுவாங்க. சினிமா நடிகர்கள் எப்பொழுதுமே தங்களுடைய இமேஜை உயர்த்துவதற்காக சொல்லப்படுகிற பொய்களில் ஒன்றுதான் அது. ஆனா மத்த வேட்பாளர்களும் அப்படிதானே சார் காமிக்கிறாங்க. யாரு? மத்த வேட்பாளர் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் உண்மை. நீங்க தான் மாற்று அரசியல்ல புரட்சி செய்ய வந்திருக்கீங்க. நீங்க வந்து வாழும் சேகுவாரா, நீங்க பிடல் காஸ்ட்ரோ, உலக புரட்சியாளர்கள் வரிசையில ஒருவரால திடீர்னு தோன்றி இருக்காரு விஜய். நீங்க மத்த அரசியல்வாதி மாதிரி நீங்க இல்லைன்னு சொல்றேன். நீங்க இல்ல அதனாலதான் நாங்க கேட்கறோம். மத்தால் மாதிரி நீங்களும் ஒரு ஆள் சொல்லிட்டா தான் நம்ம இதெல்லாம் கேட்க வேண்டியது இல்லையே. நீங்க தான் பெரிய புரட்சியாளராச்சா? நீங்க நாட்டிய புரட்டி போடுவதற்குள்ள வந்திருக்கீங்க. அரசியல் என்பது என்னங்க? நீங்க தவறுகளை யார் செய்தாலும் கண்டிப்பா அரசியல். திமுகவை மட்டும்தான் கார்னர் பண்ணுவேன். போலீஸ் சித்திரவதைக்கு எதிரான ஒரு பிரச்சனையை பேசினால் கூட அஜித் குமார் மரணத்துக்கு வந்து நீங்க வந்து ஒரு காவலாளி மரணத்துக்கு வந்து நீங்க ஆர்ப்பாட்டம் நடத்துற போது திமுகவுல நடந்த கஸ்டடி டெத்தை மட்டுமே பேச யாராவது கேட்கறீங்களா? அப்படி எந்த ஆட்சியில நடந்தாலும் தப்புன்னு சொன்னா தானங்க அரசியல்வாதி. திமுக ஆட்சியில ஒன்று நடக்கூடாது, அதிமுக ஆட்சி நடக்கலாமா? சாத்தாங்குளம் சம்பவத்தோட உனக்கு உடன்பாடா? தூத்துக்குடி துப்பாக்கி சூட்லாம் உனக்கு உடன்பாடாப்ப? அது போலீஸ் சித்திரவதை மரணம் இல்லையா? செல்லமா கொண்டாங்களா தூத்துக்குடியில? அரசியல் அறிவு ஏதாவது இருக்கான்னு நான் கேட்கிறேன். கொள்கை எதிரி பாஜக ரைட்டு. திருப்பரங்குன்றத்துல கலவரம் செய்ய வர்றான், தர்காவை ரீலோகேட் பண்ணுவேங்கிறான் ஒருத்தன். சங்கியில கூட்டிட்டு வந்து கலவரம் செய்யணுங்கிறான். ஒரு கண்டன குரல் உண்டா? கிறிஸ்துமஸ் விழாவுக்கு போற, கேக்கு வெட்டுற, அடுத்த நாளே கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடக்குது வட மாநிலங்கள்ல. கேக்கு வெட்டுவ, கிறிஸ்தவனை வெட்டினா கேட்க மாட்டியா? நீ எப்படி பாதுகாவலரா இருப்ப? நீ எப்படி திருச்சி கிழக்குல கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் இருக்காங்க, நீ அங்கே போய் நிக்கிற? நீ உனக்கு வந்து திருச்சி கிழக்குக்கு என்ன சம்பந்தம்? நீ திருச்சியில பிறந்து உடனே நீ அங்க படிச்சிருக்கியா? பெரம்பூரும் திருச்சி கிழக்கும் அந்த கம்யூனிட்டி ஓட்டு இல்லங்க. அவங்க சர்வே எடுக்கிறாங்க. பைத்தியங்கள் வந்து சினிமா பைத்தியங்கள் வந்து யாரெல்லாம் ரசிகர் பண்றான் அந்த மாதிரியான ஆட்கள்லாம் எங்க இருக்கிறான் அப்படின்னு பாக்குறாங்க. பெரம்பூர் பக்கம் இருக்கிறாங்க அதிகமா இளைஞர்கள். அவங்க மன்ற வேலையெல்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. அது ஒரு கணக்கு. இங்க கிறிஸ்தவ வெள்ளாளர்கள் அதிகமா இருக்கிறாங்கன்னு திருச்சி கிழக்கு ஒரு கணக்கு. ரெண்டுமே ஒரு ஒரு குறுகிய அளவுல கணக்கு இருக்கிறாங்க. ஆனா என்ன சொல்றாங்க, அவர் எல்லா தொகுதியிலையும் நின்றாலும் ஜெயிச்சிருவாரு, 134 செய்யக்கூடிய திறமை உள்ளவருங்கிறாங்க. ஏதாவது ஒரு அப்ப அவனுடைய நோக்கம் வந்து என்னன்னா, நீ அரசியல்ல நீ யாரு? நீ வந்து உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்புல படம் நடிச்சிருக்க. அப்ப அவரு படத்துல சம்பளம் வாங்கியிருக்க அவர்கிட்ட. அப்ப தெரியாது அவரு ஸ்டாலின் மகன் அந்த மாதிரி வாரிசு அரசியல்ல தான் அவங்க எல்லாம் இருக்காங்க தெரியாது அவனுக்கு? கண்டுபிடிச்சியா புதுசா வந்து?
எனக்கு ஒன்றும் புரியலையே. போன வட்டம் அவர் கருப்பு சிவப்பு சைக்கிளில் போய் ஓட்டு போட்டாருங்கிறாங்க. அதை வச்சுனா அப்போ திமுக ஆட்சியை கொண்டு வந்ததுல விஜய்க்கு வந்து பொறுப்பு இருக்குல்ல. எல்லாமே ஒரு கற்பனையான உரையாடல். அது காற்றோடு கத்தி சண்டை போடுறது மாதிரியே இவங்களா சொல்றாங்க நான் எதிரி. திமுக தான் போட்டினா அண்ணா திமுக கடல் கடியில போச்சு வச்சிருக்காங்களா? அதான் ரெண்டே கட்சி கூட தான் போட்டின்றாரு, தாவேகாவும் திமுகவும் தான் அப்படின்னு அவரு மேடைக்கு மேடை சொல்றாரு. ஆனா இன்னொரு பக்கம் அதிமுகவை இந்த ஆட்டத்துல நான் சேர்த்துக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவரோட விஷன் இருக்கு. ஆனா இந்த பக்கம் அதிமுகவோட கடுமையான எதிர்ப்பு விஜய் மீது இல்லாதது காரணம் என்ன? 2 பேரும் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க, பலிக்கல. 90 சீட்டு கேட்டாங்க. 2.5 வருஷம் நீங்க முதலமைச்சரா இருங்க, நாங்க முதலமைச்சரா இருக்கணும் பேச்சுவார்த்தை பண்ணாங்க. எடப்பாடி ஒத்துக்கல. அவரு தான் கட்சிக்காரனே கூட வந்து இணை ஒருங்கிணைப்பாளராக இருப்பதை விரும்பாதவர் எடப்பாடி பழனிசாமி. இப்போ கூட அவர் விமர்சிக்க மாட்டாரு சார். இப்போ இந்த தருணம் இல்லைங்க. ஒருவேளை தோற்று போய் விட்டோம் என்றால் அவங்க கூட்டணிக்கு தேவைப்படுவாங்கன்னு அரசியல் கணக்குல தான் இருக்காங்க. ஏன்னா தன்னை எம்ஜிஆராக அவர் கருதி கொடுக்குறார். இப்ப எடப்பாடிக்கு இருக்க பிரச்சனை என்னன்னா, ஒரு வசீகர தலைமையாக அவரால் வந்து ஒரு ஜெயலலிதாவை போல எம்ஜிஆரை போல தன்னை வந்து முன்னிறுத்த முடியாத சிக்கல் அவருக்கு இருக்கு. கட்சி கட்டமைப்பு இருக்கு. விஜய்கிட்ட ஒரு வசீகரம் இருக்கிறது, ஆனால் கட்சி கட்டமைப்பு இல்ல. 2 ஒரு புள்ளியில இணைந்தால் ஒரு சாத்தியம் இருந்திருக்கலாம். ஒரு குறைந்தபட்சம் ஒரு 40 சீட்டை வாங்கி எப்படி வந்து விஜயகாந்த் வந்து எதிர்க்கட்சி தலைவராக வந்தாரா, அது மாதிரி படிநிலை வளர்ச்சியில வரணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் சீட்டு கொடுத்துருப்பாங்க. நானும் முதலமைச்சர் தான், நீனும் முதலமைச்சர் தான் சொன்னா எப்படி ஏத்துக்குவாங்க? ஆனா அதிமுகவுக்கு இது பின்னடைவு இல்லை சார். அதிமுகவுக்கு ஏற்கனவே பின்னடைவு தானே. இப்ப இவர் வந்ததுனாலதான் பின்னடைவு வரப்போதா என்ன? அது ஏற்கனவே கீழே விழுந்துட்டு தானங்க இருக்கு. அது ஏற்கனவே டவுன்ஃபால் தான். அதுல வந்து அதை மீட்பதற்கு அவங்களுக்கு இப்ப வந்து நகை கடையில கொண்டு நம்ம அடமானம் வச்சுட்டோம், நகை மூழ்க போகுதுன்னா என்ன செய்வோம்? யார்ட்டையாவது கைமாத்து வாங்கியாவது ஒரு அதை மீட்கணும்னு நினைப்போம்ல, ஒரு கடை வாங்கியாவது பண்ணணும்னு நினைப்போம்ல. அது மாதிரி அவங்க கட்சி அடமானத்துக்கு போயிடுச்சு பாஜக. மீட்கிறதுக்கு விஜயை கூப்பிட்டாங்க, அவர் வரமாட்டேங்கிறாரு. அது இப்பயும் மோசமான கண்டிஷன்ல தானே இருக்கு. அது வந்து அந்த கட்சியை வந்து நீங்க யோசிச்சு பாருங்க. வெளிப்படையா 27 சீட்டு வந்து கூட்டணியில கொடுக்குறாங்க. எல்லா கூட்டணி கட்சிக்காரனையும் தாமரையில போட்டிடுன்னு சொன்னா அதுவே கிட்டத்தட்ட 48-50 வந்துருது. அப்ப அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய சக்தி அவருக்கு ஒரு பேச்சுக்கு சொல்றேன். ஒருவேளை அதிமுக ஜெயிக்குதுன்னு வச்சுக்கிறோம், ஒரு பேச்சுக்கு எதிர்கட்சி வரிசைக்கு வந்துருவாங்கல்ல. அதை நோக்கிதான் அந்த திட்டத்தை வந்து அவன் எதுக்கு வந்து ஜி.கே. வாசன் வந்து சைக்கிள்ல நிக்கலைன்னா இரட்டையில நிற்பாங்க. ஜெயலலிதா காலத்துல சாத்தியப்படுமா? மாநில கட்சிக்கான தேர்தல்ல மாநில கட்சியினுடைய தேர்தல் சின்னத்துல நிக்கணும். நீ சட்டப்படி தேர்தல் ஆணைய கணக்குப்படி பார்த்தேன்னா நீ தாமரை பாஜக உறுப்பினர் தானே, ஜி.கே. வாசன் பாஜக காரன் தானே, நீ பாஜக உறுப்பினரா, நீ தமிழ் மாநில காங்கிரஸா? ஒன்னும் கேள்வி இருக்குல்ல. ஒத்த சீட்டுக்கு கருணாசு போறது, தமிழ் மனுஷாரி போறது வேறு கணக்கு. நீ ஏற்கனவே உனக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்குல்ல, நீ கப்பல் துறை மந்திரியா இருந்திருக்க, நீ காங்கிரஸ்காரன் ஒரு பெரிய பாரம்பரியத்துல வந்திருக்கல, நீ போய் பாஜக உறுப்பினர் ஆகுறது தானே ஜமாத்து தானே. அது என்ன கணக்குல வந்து சேரும் அது? அப்ப அவங்க வந்து முழுமையான வீழ்ச்சியில இருக்கு அதிமுக. ஆனா இன்னும் வெயிட் பண்றாரு விஜய்க்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி சப்போஸ் தோத்துட்ட பிறகு ஏதாவது ஒரு சிக்கல் ஒரு உடன்பாட்டுக்கு வரலாம்ன்ற ஒரு கணக்கு தான். இப்ப நான் அடுத்து இதை விட்டா நீ நாடாளுமன்ற தேர்தல் தான் கணக்கு வரும் 3 வருஷம் கழிச்சு. நாடாளுமன்ற தேர்தல் வருகிற போது நம்ம ஒரு கூட்டணி காணலாங்கிற ஒரு கனவு தான் எல்லாருக்குமே. மொத்தத்துல திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கி என்பது சிதறடிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கிறதுனால திமுக ரூட்டை கிளியர் பண்ணி வச்சிருக்காங்க. இப்ப நடக்கிறது என்னன்னா, 2வது இடத்துக்கு யார் வரப்போறாங்கிற சண்டையத்தான் தேர்தல் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். யாரு 2வது இடத்துக்கு வரப்போறாங்க? திரும்ப அதிமுக எதிர்கட்சி வரிசையில 2வது இடத்துக்கு வரப்போதா, அந்த இடத்த பாஜக கைப்பற்ற போதா, தாவேகா கைப்பற்ற போதா, யார் கைப்பற்ற போறான்னு ஒரு பந்தயம் தான் நடக்க போகுது. அந்த கணக்குக்குள்ளதான் எதிர்காலத்துல வந்து சேரணும் தான் திருமாவளவனே எம்எல்ஏ நிற்கிறாரு. தமிழ்நாட்டுல வந்து எதிர்கட்சி வரிசை என்பது காலியாயிட்டே இருக்கு. நம்ம மக்கள் நல கூட்டணியில ஒரு பெரிய டீமை நம்ம ஃபார்ம் பண்ணவேன், ஏன் ஒரு எதிர்கட்சி அந்தஸ்தை பெறுகிற ஒரு இடத்தை நோக்கி ஏன் நகரக்கூடாதுங்கிற கணக்கை பல அரசியல் தலைவர்கள் போட ஆரம்பிச்சாங்க. அதை நோக்கி தான் வேலுமுருகன் பயணிக்கிறாரு. அடுத்த அரசியல் மாற்றங்கள் வந்து மாறக்கூடும். இதே இந்த 2வது இடம் வந்து இருமுனை போட்டி இல்லாம போயிடுச்சு. அப்ப அதை வந்து ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு சக்தியா நம்ம ஏன் மாறக்கூடாது அப்படிங்கிற கணக்கை தொடங்கி விட்டார்கள். அப்ப எல்லாரும் அந்த ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு கணக்கு இந்த முறை சாத்தியப்படாது. எதிர்கால அரசியலிலே 2வது இடம் என்பது சிதறுண்டதாக மாறிவிட்டது. அதிமுக 2வது இடத்திலே இல்லை என்கிற போது, இருமுனை போட்டி இல்லாத ஒரு இடம் வருகிற போது நாம் ஏன் ஒரு ஒருங்கிணைப்பு செய்து ஒரு மாற்று அரசியலை உருவாக்குவதற்கு முயற்சி செய்யக்கூடாது என்கிற எண்ணம் பல தலைவர்களுக்கு வந்து விட்டதன் அடையாளம் தான் எம்பியா இருக்கிற திருமாவளவன் எம்எல்ஏ நிற்கிறாரு. மொத்த எம்எல்ஏ எனக்கு வேணவே வேணாம், நான் போறேன், பர்சன்டேஜை காட்டுறேன், என் வன்னியர் சமுதாய ஓட்டு எங்க இருக்கு, தமிழ் தேசிய ஓட்டு எங்க இருக்கு, நான் யாருன்னு காட்டுறேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு பெரிய கட்சிக்கு கெடு விதிச்சுட்டு வேற முடிய வெளியே போறாரு.
தானே வெளியேறாரு. அவங்க வெளியேற்றவே இல்லை திமுக, அவரா வெளியில போறாரு. இவங்க எல்லாம் அடுத்த கணக்கை நோக்கி நகருகிறாங்க, அடுத்த எதிர்க்கட்சி அரசியலுக்கு தயாராகிறாங்க. இறுதியா சார், பலர் வந்து 2 முனை போட்டின்றாங்க, மும்முனை போட்டின்றாங்க, 4 முனை 5 முனை போட்டி கூட சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க வேல்முருகன் வெளியேறிய பிறகு. நீங்க எத்தனை முனை போட்டின்னு பாக்குறீங்க? இப்ப இருமுனை போட்டி தான். ஓகே, ஸ்டாலின் வேண்டுமா வேண்டாமா தான் தேர்தல். மற்றவங்க எல்லாம் தம்பி கொஞ்சம் ஓரமா போய் விளையாடுங்கப்பா, பெரிய பசங்க விளையாடுறதுல நீங்க விளையாடக்கூடாது. அப்ப ஸ்டாலின் வாசஸ் மத்தவங்க அப்படின்றீங்க? எடப்பாடி. ஏன்னா அதிமுக கட்டமைப்பு அப்படியே இருக்கு, பலவீனங்கள் நிகழ்ந்திருக்கலாம், அதிமுக கட்டமைப்பு அப்படியே தான் இருக்கு. அதனால எதிர்கட்சி வரிசையை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்துல இந்த நிமிடம் நான் பேசிக்கொண்டிருக்கிற இந்த வினாடி வரைக்கும் எடப்பாடி தான் இருக்கு. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய இடத்துக்கு பல பேர் முயற்சி செய்யறாங்களே தவிர யாரும் அந்த இடத்தை அடைந்து விடவில்லை. இது வரைக்கும் அதிமுக கட்டமைப்பு தான் அந்த 2வது இடத்துல இருக்கு. 2வது இடத்தை கைப்பற்றுகிற முயற்சியில இந்த 3வது சக்திகளா 4வது சக்திகளா இருக்கிறவங்க எல்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தாவேகாவுடைய இடம் என் 3வது இடமாக மாறுவதாக தான் இருக்க முடியுமே தவிர நாம் தமிழர் கட்சியை தான் அவங்க நகர்த்த முடியும். திமுகவை ஒரு நாள் அவங்க அதிகாரத்தையோட நகர்த்த முடியாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார் அடுத்தடுத்த நகர்வுகளை பற்றி. உங்கள் நேரத்துக்கு மிகவும் நன்றி சார்.